1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியால ஒரு சட்டம் வருது. இது வெறும் ஒரு சட்ட புத்தகம் இல்ல, நம்ம சுதந்திர போராட்டத்தோட பாதையே மாத்தி அமைச்ச ஒரு திருப்புமுனை. சொல்லப்போனா அது ஒரு அதிகார பரிசோதனை. அடிமை சாசனம். ஆமா, இப்படிதான் அந்த சட்டத்தை ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு நம்ம ஜவஹர்லால் நேரு. பின்னால இந்தியாவோட முதல் பிரதமரான அவரே சொல்றாரு, இது நமக்கு சுதந்திரம் தரதுக்கான வழிகாட்டி இல்ல, நம்மளை இன்னும் இறுக்கமா அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு ஆவணம் அப்படின்னு. ஆனா, இங்க தான் ஒரு பெரிய கேள்வி எழும்புது. வரலாற்றோட மிகப்பெரிய முரண்பாடே இதுதான்னு சொல்லலாம். நேருவே அடிமை சாசனம்னு சொன்ன அதே சட்டத்துக்கு கீழ, அவரோட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியே ஏன் அரசாங்கத்தை அமைச்சது? என்ன நடந்திருக்கும்? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தேடி கொஞ்சம் பின்னோக்கி போலாம். இந்த சர்ச்சைக்குரிய சட்டத்தோட பின்னணி என்ன? பிரிட்டிஷ்காரங்க போட்ட இந்த அரசியல் கணக்கு இது எப்படி உருவாச்சு? பாருங்க, இந்த 1935 சட்டம்ங்கிறது ஒரே ராத்திரியில வந்துடல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. 1919ல மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் தோல்வி அடைஞ்சது. அப்புறம் 1927ல இந்தியர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சைமன் கமிஷனை புறக்கணிச்சாங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல 3 வட்டமேசை மாநாடுகள், கடைசியா 1933ல ஒரு வெள்ளை அறிக்கை. இப்படி வருஷக்கணக்கா நடந்த போராட்டங்கள், தோல்விகள், பேச்சுவார்த்தைகள், இது எல்லாத்தோட ஒரு இறுதிக்கட்டமா தான் இந்த 1935 சட்டம் வந்துச்சு. சரி, இந்த சட்டத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு? மேலோட்டமா பார்த்தா சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அகில இந்திய கூட்டாட்சி, மாநிலங்களுக்கு சுயாட்சி, இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஒரு ஃபெடரல் கோர்ட், அதிகாரங்களை மத்திய மாநில பொதுப்பட்டியல்னு 3ஆ பிரிக்கிறது, ஏன் பர்மாவை இந்தாலேருந்து பிரிக்கிறது வரைக்கும், அடடா ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா எல்லாத்துலயும் ஒரு ஆணா இருக்குமே, இங்கேயும் இருந்துச்சு. அதுதான் இரட்டை ஆட்சி முறை. இதுல என்ன தந்திரம்னா, மாநிலங்கள்ல இந்த முறையை எடுத்துட்டு இந்திய அமைச்சர்களுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்தாங்க. ஆனா அதையே இரட்டை ஆட்சிய மத்திய அரசுல புதுசா கொண்டு வந்தாங்க. இதனால என்னாச்சு? பாதுகாப்பு, ராணுவம், வெளிநாட்டு உறவுகள்னு நாட்டுக்கே முக்கியமான துறைகள் எல்லாமே வைஸ்ராய் கையில பத்திரமா போயிடுச்சு. இது ஒரு கையில அதிகாரத்தை கொடுத்துட்டு இன்னொரு கையால பிடுங்குற கதை தான். இப்போ இந்த சட்டம் வந்ததும் இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பெரிய புயல் அடிச்சது. அவங்களுக்கு முன்னாடி ரெண்டே வழிதான். ஒன்னு, இந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு ஆட்சிக்கு வர்றது, இல்லனா இதையும் நிராகரிச்சுட்டு போராட்டத்தை தொடர்றது. நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? கட்சிக்குள்ள ரெண்டு விதமான கருத்துக்கள், ரெண்டு பெரிய அணிகள் உருவாகுது. ஒரு பக்கம் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இளம் தலைவர்கள், வேண்டவே வேண்டாம், இது பிரிட்டிஷ்காரங்க நம்ம சுதந்திர போராட்டத்தை முடக்க போடுற ஒரு பொறி, இந்த அடிமை சாசனத்தை தூக்கி எறியணும்னா ஒரே குரல்ல முழங்குனாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பட்டேல், லாஜாஜி மாதிரி அனுபவமிக்க தலைவர்கள், இருங்க, சட்டத்துல 1000 குறை இருக்கலாம், ஆனா கிடைக்கிற இந்த சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்சிக்குள்ள போயே நம்ம போராடலாம், மக்களுக்கு நல்லது செய்யலான்னு ஒரு யதார்த்தமான வாதத்தை முன்வச்சாங்க. ரொம்ப நாள் ரொம்ப காரசாரமான விவாதங்கள் கடைசியா ஒரு தற்காலிகமான முடிவுக்கு வராங்க. சரி, முதல்ல நம்ம 1937 தேர்தல்ல போட்டியிடுவோம். இந்த சட்டத்தை மக்கள் விரும்பலன்னு தேர்தல் முடிவுகள் மூலமாவே பிரிட்டிஷ்காரங்களுக்கு காட்டுவோம். ஆனா ஜெயிச்சா பதவி ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிற அந்த முக்கியமான கேள்வி மட்டும் அப்படியே தொங்கிக்கிட்ட இருந்துச்சு. சரி, இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். 1937 தேர்தல், அந்த புதிய சட்டத்துக்கு கீழே நடக்க போற முதல் பெரிய தேர்தல். இந்திய மக்களோட தீர்ப்பு என்னவா இருக்க போகுது? 1937 பிப்ரவரி மாசம் தேர்தல் முடிவுகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. நாடு முழுக்க ஒரு விதமான பரபரப்பு, ஒரு விதமான எதிர்பார்ப்பு. என்ன நடக்க போகுதோங்கிற ஒரு அமைதி. வந்த ரிசல்ட் எல்லாரையும் அப்படி ஸ்தம்பிக்க வச்சது. அந்த நம்பர் 7. ஆமாங்க, மொத்தம் இருந்த 11 மாகாணங்கள்ல 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு இமாலய வெற்றி. இது சாதாரண வெற்றி இல்ல, ஒரு சரித்திரத்தையே புரட்டி போட்ட வெற்றி. அந்த வெற்றியோட பிரம்மாண்டத்தை நீங்களே பாருங்க. மெட்ராஸ், யுனைடெட் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், பீகார், ஒரிசான்னு 5 மாகாணங்கள்ல முழு பெரும்பான்மை. பாம்பே, அஸ்ஸாம், வடமேற்கு எல்லைப்புற மாகாணம்னு 3 இடங்கள்ல மிகப்பெரிய கட்சியா ஜெயிச்சது. இன்னொரு பக்கம் முஸ்லிம்களோட ஒரே கட்சின்னு சொல்லிக்கிட்ட முஸ்லிம் லீக் நாடு முழுக்க படுதோல்வி அடைஞ்சது. மக்கள் காங்கிரஸுக்கு ஒரு தெளிவான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாங்க. வரலாற்றுல முதல் முறையா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வருது. பிறக்க போற ஒரு தேசத்தை ஆள்றதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் அந்த 28 மாசம் ஆட்சி. சரி, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆனா ஜெயிக்கிறது ஒண்ணு, அரசாங்கம் அமைக்கிறது இன்னொன்னு. ஜெயிச்சு உடனே ஆட்சிக்கு வர முடியல. தடையே பிரிட்டிஷ் ஆளுநர்கள் தான். காங்கிரஸ் ஒரு கண்டிஷன் போடுது, எங்க ஆட்சியில உங்க சிறப்பு அதிகாரங்களை வச்சு நீங்க தலையிட மாட்டோன்னு உறுதிமொழி கொடுங்கன்னு. ஆளுநர்கள் அதுக்கு ஒத்துக்கல. ஒரு பெரிய அரசியல் சிக்கல் உருவாகுது. கடைசியா வைஸ்ராய் லின்லத்கோ ஒரு பொது அறிக்கை விட்ட பிறகுதான் ஒரு வழியா ஜூலை 1937ல காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவியேத்துக்குச்சு. அவ்வளவுதான். ஆட்சிக்கு வந்ததும் காங்கிரஸ் செஞ்ச முதல் வேலைகள் எல்லாமே மக்கள் சம்பந்தப்பட்டதுதான்.
வருஷக்கணக்கா சிறையில இருந்த அரசியல் கைதிகளை விடுதலை செஞ்சாங்க. பத்திரிகைகள் மேல இருந்த தடைகளை நீக்குனாங்க. விவசாயிகளோட கடன் சுமைய குறைச்சாங்க. கல்விக்கு, நம்ம உள்ளூர் தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உண்மையிலே மக்களுக்கு ஒரு புதிய விடியல் பிறந்த மாதிரி ஒரு உணர்வு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய சர்ச்சை வெடிக்குது. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுது. அந்த ஒரு முடிவு நம்ம நாட்டோட வரலாற்றையே மாத்தி எழுதப் போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. தேர்தல்ல தோத்து போய் ரொம்ப பலவீனமா இருந்த முஸ்லிம் லீக் காங்கிரஸ் கிட்ட ஒரு கோரிக்கையோட வருது. குறிப்பா ஐக்கிய மாகாணங்கள்ல வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலான்னு கேக்குறாங்க. காங்கிரஸ் சொன்ன பதில் ஒரே ஒரு வார்த்தை: முடியாது. இந்த முடிவு சரியா தப்பா? இது காங்கிரஸோட கொள்கை உறுதியா இல்ல ஒரு சரித்திர பிழையா? அந்த ஒத்த வார்த்தை, முடியாதுங்கிற அந்த ஒத்த வார்த்தை இந்தியாவோட எதிர்காலத்தை எப்படிப்பட்ட ஒரு இருண்ட பாதைக்கு கொண்டு போச்சு தெரியுமா? விளைவுகள் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. காங்கிரஸோட இந்த நிராகரிப்பு முஸ்லிம் லீக்குக்கு ஒரு பெரிய ஆயுதமா மாறுச்சு. அவங்க நாடு முழுக்க ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சி ஒரு இந்து ஆட்சி, இங்க முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு. முஸ்லிம்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்குதுன்னு பீர்பூர், ஷெரீஃப்னு 2 கமிட்டி ரிப்போர்ட் எல்லாம் கூட வெளியிட்டாங்க. சொல்லப்போனா கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருந்த முஸ்லிம் லீக்குக்கும் அதோட தலைவர் ஜின்னாவுக்கும் ஒரு புது உசிரையை கொடுத்தது இந்த நிராகரிப்பு தான். அப்போ கடைசியா இந்த 28 மாச அதிகார பரிசோதனைய பத்தி என்ன சொல்லலாம்? அதோட இறுதி தீர்ப்பு என்ன? அதோட சர்ச்சைக்குரிய மரபு நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் என்ன? வாங்க அந்த புள்ளிகளை நாமளே இணைச்சு பாப்போம். 1937 காங்கிரஸ் முடியாதுன்னு சொன்னப்போ ஒரு சின்ன விரிசல் உருவாச்சு. 1939ல அந்த விரிசல் ஒரு பெரிய பிளவா மாறிடுச்சு. 1940ல அந்த பிளவிலிருந்து தான் பாகிஸ்தானுங்கிற தனிநாடு கோரிக்கை அதிகாரப்பூர்வமா பிறக்குது. கடைசியா 1947ல ரத்தம் தோய்ந்த இந்திய பிரிவினை. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் முடிவு ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி எழுதியிருக்குன்னு. வரலாறு இந்த சம்பவத்தை ஒரு வழி நிறைஞ்ச சாட்சியா நம்ம முன்னாடி நிறுத்தியிருக்கு. யோசிச்சு பாருங்க, வருஷம் 1942. உலகம் போரோட சத்தத்துல மூழ்கி போயிருந்தது. ஒரு பக்கம் ரஷ்யாவோட பனிப்பிரதேசம், இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்காவோட பாலைவனம். எல்லா இடத்துலயும் மனிதகுலம் ஒரு பயங்கரமான போராட்டத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த இக்கட்டான நேரத்துல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தன்னோட கடைசி கட்ட முயற்சியாக ஒரு பெரிய சூதாட்டத்துல இறங்குச்சு. அந்த சூதாட்டத்தோட காய் இந்தியா. கோடிக்கணக்கான மக்களோட தலையெழுத்தையை மாற்றக்கூடிய ஒரு தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு. வரலாறு இது எப்படி பாக்குது தெரியுமா? டிவி தமங்கர் என்ற வரலாற்று ஆசிரியர் ரொம்ப அழகா சொன்னாரு. கிரிப்ஸ் வந்தார், பார்த்தார், ஆனா ஜெயிக்கல அப்படின்னு. இந்த ஒரு வரி அந்த தூதுக்குழுவோட முழு பயணத்தையும் அதோட சோகமான முடிவையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சரி, இந்த முழு கதையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாமாங்க. முதல்ல போர் நடந்த அந்த சமயத்துல இந்தியாவோட அரசியல் சூழல் எப்படி ஒரு எரிமலை மாதிரி இருந்துச்சுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் 1940ல பிரிட்டிஷ் கொடுத்த அந்த அரைக்குறை வாக்குறுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்படி என்னதான் நடந்துச்சு, எதுக்காக அவசர அவசரமா கிரிப்ஸை இந்தியாவுக்கு அனுப்புனாங்கன்னு பாப்போம். கிரிப்ஸ் கொண்டு வந்த திட்டத்துல என்ன இருந்துச்சு, இந்தியா ஏன் அதை மொத்தமா நிராகரிச்சது, கடைசியா இந்த தோல்விக்கு உண்மையான காரணம் என்ன, இது விபத்தா இல்ல திட்டமிட்ட சதியா, எல்லாத்தையும் அலசி ஆராயலாம். முதல்ல இந்த பிரச்சனைக்கான களம் எப்படி தயாரானதுன்னு பார்க்கலாம். 2ஆம் உலகப் போருங்கிறது வெறும் ஐரோப்பாவோட பிரச்சனை கிடையாது, அது இந்திய அரசியல்ல ஒரு பெரிய புயலை உருவாக்குச்சு. எல்லாம் ஆரம்பிச்சது செப்டம்பர் 1939ல தான். ஹிட்லர் போலந்து மேல படையெடுத்தார். 2ஆம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. 2 நாள்ல பிரிட்டனும் ஜெர்மனி மேல போர் அறிவிச்சது. அப்போ இந்தியாவோட வைஸ்ராயா இருந்த லின்லித்கோ பிரபு என்ன செஞ்சார் தெரியுமா? இந்திய தலைவர்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்தியாவும் இந்த போர்ல கலந்துக்கோன்னு தன்னிச்சையா அறிவிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு அறிவிப்பு இந்திய தேசிய காங்கிரஸை பயங்கர கோவத்துக்குள்ளாக்குச்சு. உடனே செப்டம்பர் 14ஆம் தேதி காங்கிரஸ் செயற்குழு கூடி வைஸ்ராயோட இந்த ஆணவமான செயலை வன்மையா கண்டிச்சுது. அது மட்டும் இல்லாம பிரிட்டன் எதுக்காக அந்த போர்ல சண்டை போடுதுங்கிற தன்னோட உண்மையான நோக்கத்தை தெளிவுபடுத்தணும்னு கேள்வி எழுப்புச்சு. இந்தியர்களோட கோவத்தை பார்த்து அதை சரி செய்ய நினைச்ச வைஸ்ராய் லின்லித்கோ அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அதுல இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழேயே ஓரளவுக்கு தன்னாட்சி, ஆனா முழு சுதந்திரம் கிடையாது. போர் முடிஞ்சதும் இந்தியாவோட அரசியல் சாசனத்தை மாத்தி அமைக்கலாம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா உடனடியா அதிகாரத்தை மாத்த முடியாது, அதுக்கு பதிலா வைஸ்ராய்க்கு ஆலோசனை சொல்ல ஒரு குழு மட்டும் அமைக்கப்படும்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் நம்ம தலைவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்களோட நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போச்சு. மகாத்மா காந்தி ரொம்ப வேதனையோட சொன்னார், நாங்க கேட்டது ரொட்டி, ஆனா எங்களுக்கு கிடைச்சதோ கல்லு அப்படின்னு. நேரு இன்னொரு படி மேல போய் இது பழைய கல்லு ஆனா புது பாட்டில்ல இருக்கு அப்படின்னு விமர்சிச்சார். அந்த அளவுக்கு ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தால காங்கிரஸ் தன்னோட எதிர்ப்பை காட்டுறதுக்காக அவங்க ஆட்சி செஞ்ச மாகாணங்கள்ல இருந்து மொத்தமா ராஜினாமா செஞ்சாங்க.
காங்கிரஸ் செஞ்ச இந்த ஒரு காரியம் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் வெளியேறின அந்த அரசியல் வெற்றிடத்தை முஸ்லிம் லீக் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிச்சு. முகமது அலி ஜின்னா டிசம்பர் 22ஆம் தேதிய விடுதலை நாள்னு கொண்டாட சொன்னார். இதனால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட முஸ்லிம் லீகோட செல்வாக்கு ரொம்பவே அதிகமாச்சு. காலம் நகர்ந்தது. இப்போ வருஷம் 1940. ஐரோப்பால பிரிட்டனுக்கு அடுத்தடுத்து தோல்வி. நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. இந்த நேரத்துல இந்தியாவோட ஆதரவு அவங்களுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சு. அந்த டெஸ்பரேட்டான நிலைமையிலிருந்து தான் அடுத்த ஆஃபர் வந்துச்சு. ஆகஸ்ட் 8, 1940 அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்துல என்னதான் இருந்துச்சு? மறுபடியும் அதே டொமினியன் அந்தஸ்து. போர் முடிஞ்சதும் இந்தியர்களே அரசியல் சாசனத்தை உருவாக்கிக்கலாம். சிறுபான்மையினர் கருத்துக்களுக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வைஸ்ராய் கவுன்சில்ல இன்னும் நிறைய இந்தியர்கள் சேர்க்கப்படுவாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய குண்டு இருந்துச்சு. எந்த ஒரு பெரிய சமூக குழு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதிகார மாற்றம் நடக்காதுன்னு சொன்னாங்க. அதாவது மறைமுகமா சிறுபான்மையினருக்கு ஒரு வீட்டோ பவரை கொடுத்தாங்க. இவ்ளோ கொடுத்தும் ஏன் இது எல்லாருமே வேண்டான்னு சொன்னாங்க? ரொம்ப சிம்பிள். போருக்கு பிறகுங்கிற வார்த்தைய காங்கிரஸ் நம்பவே இல்ல. அவங்களுக்கு உடனடியா ஒரு தற்காலிக தேசிய அரசாங்கம் வேணும்னு கேட்டாங்க. முஸ்லிம் லீக்கோ வைஸ்ராய் கவுன்சில்ல தங்களுக்கு சமமான இடம் வேணும்னு கேட்டாங்க. மொத்தத்துல இந்த ஆஃபர் யாருக்குமே பிடிக்கல. பேச்சுவார்த்தை தோத்து போனதும் காந்திஜி ஒரு புது வழியை யோசிச்சாரு. அதுதான் தனிநபர் சத்தியாகிரகம். இது ஒரு பெரிய மக்கள் புரட்சி இல்ல, ஆனா ஒரு அடையாள போராட்டம். அக்டோபர் 17, 1940 வினோபா பாவே இதை ஆரம்பிச்சார். ஆரம்பிச்ச சில நாள்லயே அவரை கைது செஞ்சாங்க. அடுத்து நேரு கைது செய்யப்பட்டார். 1941 கடைசிக்குள்ள 30,000க்கும் அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா போர் தீவிரமானதால காங்கிரஸ் இந்த போராட்டத்தை நிறுத்திட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு தயாரானது. சரி, 2 தடவை கொடுத்த ஆஃபரையும் இந்தியா வேண்டான்னு சொல்லிருச்சு. ஆனா திடீர்னு ஏன் பிரிட்டன் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில ஒரு பெரிய குழுவை இந்தியாவுக்கு அனுப்புச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, பல பக்கத்திலிருந்தும் பிரிட்டனுக்கு அழுத்தம் வந்துச்சு. ஒரு புயல் மாதிரி. இந்தியாக்குள்ள காங்கிரஸோட எதிர்ப்பும் முஸ்லிம் லீகோட பாகிஸ்தான் கோரிக்கையும் வலுவா இருந்துச்சு. பிரிட்டனுக்குள்ள தொழிலாளர் கட்சி தலைவர்கள் இந்தியா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சர்ச்சிலுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. ஏன்? உலக அளவுல அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியான்னு எல்லா நட்பு நாடுகளுமே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு சர்ச்சில் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த எல்லா அழுத்தத்தையும் விட ஒரு விஷயம் பிரிட்டனை உண்மையிலே பயனுறுத்துச்சு. அது ஜப்பானோட அசுரத்தனமான இராணுவ வளர்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, பர்மான்னு தென்கிழக்கு ஆசியா முழுசையும் ஒரு புயல் மாதிரி கைப்பற்றிக்கிட்டு வந்துச்சு ஜப்பான். மார்ச் 8, 1942 ரங்கூன் வீழ்ந்தது. அவ்வளவுதான், போர் இப்போ இந்தியாவோட வாசக்கதவை தட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜப்பான் பயம்தான் பிரிட்டனை உடனடியா ஒரு முடிவு எடுக்க வச்சது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு புது திட்டத்தோட சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் இந்தியாவுக்கு வராரு. இதனால இந்திய அரசியல்ல ஒரு பக்கம் பெரிய நம்பிக்கையும் இன்னொரு பக்கம் பெரிய பதட்டமும் உருவாச்சு. மார்ச் 30, 1942 கிரிப்ஸ் தன்னோட திட்டத்தை அறிவிச்சார். அதுல இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம காமன்வெல்த்ல இருந்து வேணும்னா பிரிஞ்சு போலான்னு சொன்னாங்க. போர் முடிஞ்ச உடனே அரசியல் சாசன சபை அமைக்கப்படும். ஆனா இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்னு, எந்த மாகாணம் வேணும்னாலும் இந்திய யூனியன்ல சேராம தனியா இருக்கலாம். இதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணமாச்சு. 2வது, போர் முடிகிற வரைக்கும் பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷ் கையில தான் இருக்கும். அதாவது அதிகாரம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு முக்கியமான சாவியை அவங்களே வச்சுக்கிற மாதிரி. இந்த திட்டத்தை கேட்டதும் இந்திய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த திட்டம் ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்குச்சு. ஆனா அதோட முடிவு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே குரல்ல சொன்ன ஒரு பெரிய வேண்டாந்தான். காந்திஜின்னு ரொம்ப அழகா ஒரே வரியில சொன்னாரு, திவாலாகிக்கிட்டு இருக்கிற வங்கியில இருந்து பின்தேதியிட்டு கொடுத்த காசோலை அப்படின்னு. அதாவது தோத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பேங்க் கிட்ட இருந்து பின்தேதி போட்ட செக் வாங்கினா என்ன மதிப்பு இருக்கும், அந்த நிலைமையில தான் பிரிட்டிஷ் வாக்குறுதி இருந்துச்சுன்னு சொன்னார். சரி, ஏன் எல்லாருமே வேண்டான்னு சொன்னாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். முஸ்லீம் லீக் பாகிஸ்தான்னு நேரடியா சொல்லலன்னு சொல்லி நிராகரிச்சாங்க. ஹிந்து மகாசபையோ மாகாணங்கள் பிரியலான்னு சொல்றதே பாகிஸ்தானை மறைமுகமா ஆதரிக்கிற மாதிரி இருக்குன்னு கோவப்பட்டாங்க. சீக்கியர்கள் பஞ்சாப் பிரிஞ்சு போயிட்டா தங்களோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு பயந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களோ தங்களுக்கு எந்த பாதுகாப்பு அம்சமும் இதுல இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில கிரிப்ஸ் கொண்டு வந்த இந்த திட்டம் யாருக்குமே பிடிக்காத ஒரு அவியல் மாதிரி ஆகிடுச்சு. வெளியிலிருந்து பார்த்தா இது ஒரு தோல்வி. ஆனா உண்மையிலே இது ஏன் தோத்துச்சு? இது வெறும் தோல்வியா, இல்ல திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்ட ஒரு சதியா? வாங்க இதோட பின்னணியை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மொத காரணம், சர்ச்சிலோட உண்மையான நோக்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறது இல்ல, அமெரிக்கா மாதிரி நாடுகளை சமாதானப்படுத்துறது மட்டும்தான். 2வது, கிரிப்ஸுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படல. கொடுத்த திட்டத்தை பத்தி பேசலாமே தவிர அதுல ஒரு சின்ன மாற்றம் கூட செய்யாவிற்கு அதிகாரம் இல்ல. 3வது, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குள்ளேயே 2 குரூப் இருந்துச்சு. ஒரு குரூப் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலான்னு சொல்லுச்சு, இன்னொரு குரூப் முடியாதுன்னு சொல்லுச்சு.
2 பேரையும் திருப்திப்படுத்த போய் இந்த திட்டம் ஒரு குழப்பமா மாறிடுச்சு. 4வது, போருக்கு பின் சுதந்திரம்ங்கிற பழைய கதையை நம்ம தலைவர்கள் இனிமே நன்ம தயாரா இல்ல. கடைசியா கிரிப்ஸ் ஒவ்வொரு தலைவரையும் தனித்தனியா சந்திச்சது ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு பதிலா பிரிவினையத்தான் அதிகமாக்குச்சு. இன்னும் சில காரணங்களும் இருக்கு. காங்கிரஸ் வைஸ்ராய் கவுன்சில் ஒரு தேசிய அரசாங்கம் மாதிரி செயல்படும்னு தப்பா கணக்கு போட்டுட்டாங்க. அமெரிக்காவோட அழுத்தமும் சர்ச்சில் மாத்துற அளவுக்கு வலுவா இல்ல. வைஸ்ராய் லின்லித்கோவும் பேச்சுவார்த்தை எல்லை மீறி போகாம பாத்துக்கிட்டார். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அதிர்ச்சியான காரணம் இருக்கு. சர்ச்சில், அமேரி, லின்லித்கோ இந்த 3 பேருமே இந்த மிஷன் தோக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆமா, நீங்க கேட்கறது சரிதான். அவங்க வேணும்னே இதை தோற்கடிக்க வேலை செஞ்சாங்க. ஏன்? அப்போதான் அமெரிக்கா கிட்ட போய், பாத்தீங்களா, இந்தியர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்ல, அவங்களால ஆள முடியாது, அதனால நாங்க தான் தொடர்ந்து ஆட்சி செய்யணும்னு சொல்லி நியாயப்படுத்த முடியும். என்ன ஒரு அரசியல் விளையாட்டு பாருங்க. இதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா? ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்காரு. கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர்னு நியூஸ் பேட்டதும் வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னோட கேபினட் ரூம்ல சந்தோஷத்துல டான்ஸ் ஆடினாராம். நினைச்சு பாருங்க, இங்க ஒரு தேசத்தோட சுதந்திர கனவு உடைஞ்சு போயிருக்கு, அங்க பிரிட்டிஷ் பிரதமர் அதை கொண்டாடுறார். அப்போ கடைசியா நாம ஒரு கேள்விக்கு வரணும். இந்த கிரிப்ஸ் மிஷன் உண்மையிலே சமாதானத்துக்காக செஞ்ச ஒரு நேர்மையான முயற்சி, ஆனா துரதிர்ஷ்டவசமா தோத்து போச்சா? இல்ல இது ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைச்சவங்களால ரொம்ப திறமையா நடத்தப்பட்ட ஒரு அரசியல் நாடகமா? செய் அல்லது செத்துமடி. யோசிச்சு பாருங்க மகாத்மா காந்தியோட இந்த வார்த்தைகளை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு மந்திரம். நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்திலும் பதிய வேண்டிய, நம்ம மூச்சு காத்தா மாற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். 1942ல இது வெறும் மந்திரமா மட்டும் இல்லைங்க, அது ஒரு தீப்பொறி, ஒரு நெருப்பு, ஒட்டுமொத்த தேசத்தோட ரத்தத்திலும் கலந்து சுதந்திரத்துக்காக எல்லாரும் ஏங்க வச்ச ஒரு மிகப்பெரிய போர் முழக்கம். வாங்க 1942ஆம் வருஷத்தோட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட முழு கதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல அப்போ இந்தியா எவ்வளவு ஒரு கொந்தளிப்பான சூழல்ல இருந்ததுன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த செய் அல்லது செத்துமடி முழக்கம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் தலைவர்களே இல்லாம மக்கள் எப்படி எழுச்சி பெற்றாங்க, பிரிட்டிஷ் பேரரசு எவ்வளவு கொடூரமா அதை அடக்குச்சு, இந்த இயக்கம் ஏன் உடனடியா வெற்றி பெறல, கடைசியா இன்னைக்கும் அணையாம எரிற அதோட உண்மையான மரபு என்ன, இப்படி எல்லாத்தையும் நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க இந்த வரலாற்று பயணத்தை நாம தொடங்குவோம். சரி, நம்மளோட முதல் பயணம் 1942ஆம் வருஷத்து இந்தியாவுக்கு. அப்போ இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கொதிநிலையில இருந்த பாத்திரம் மாதிரி. பல வருஷங்களா அடக்கி வச்சிருந்த கோவம், அவமானம், சுதந்திரத்துக்கான தாகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெடிச்சு செதற காத்துக்கிட்டு இருந்த ஒரு எரிமலை மாதிரி. ஆனா பாருங்க, 1942ல நடந்த இந்த மிகப்பெரிய எழுச்சி ஒரே நாள்ல திடீர்னு உருவாகல. இதுக்கு பின்னாடி பல வருஷ போராட்டங்களோட வரலாறு இருக்கு. 1919ல் நடந்த ரவுலட் சத்தியாகிரகம், அப்புறம் 1920ல் ஒத்துழையாமை இயக்கம், 1930ல் சட்ட மறுப்பு இயக்கம், 1940ல் தனிநபர் சத்தியாகிரகம்னு இது ஒவ்வொன்றுமே அந்த கடைசி போருக்கான ஒரு படிதான். மக்களை கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்தின, அவங்களோட மன உறுதியை சோதிச்சு பார்த்த பெரிய ஒத்திகைகள் இதெல்லாம். சரி, அப்போ ஒரு கேள்வி வரும். ஏன் கரெக்டா 1942ல அந்த கடைசி போராட்டம் வெடிக்கணும்? ஏன்னா அது ஒரு சரியான புயல் உருவாகிற நேரம். பல பிரச்சனைகள் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துச்சு. ஒன்று, கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தோல்வி. பிரிட்டிஷ்காரங்களோட வெத்து வாக்குறுதி மேல மக்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. 2வது, ஜப்பானோட படையெடுப்பு பயம். நம்ம வீட்டு வாசல்லே போர் வந்து நின்னுச்சு. 3வது, பிரிட்டிஷ் அதிகாரிகளோட அடங்காட திமிரு நம்ம தலைவர்களோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சது. எல்லாத்தையும் விட முக்கியமா, பர்மாவிலேருந்து தப்பிச்சு வந்த நம்ம இந்திய அகதிகளை ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. அந்த இனவெறி தான் மக்களோட ரத்தத்தை கொதிக்க வச்சது. எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வெடிப்புக்கு ரெடியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில காங்கிரஸ் தலைமைக்குள்ளேயே ஒரு குழப்பம். காந்தி ரொம்ப தெளிவா இருந்தாரு. இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறது தான் ஜப்பானுக்கு நாமளே கொடுக்குற அழைப்பு மாதிரி, அவங்க உடனே வெளியேறணும். ஆனா நேரு மாதிரியான தலைவர்கள் போர் நேரத்துல பிரிட்டனோட ஒரு சமரசத்துக்கு போலான்னு நினைச்சாங்க. ராஜாஜியோ ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணாரு. இன்னொரு பக்கம் பெர்லின்லேருந்து சுபாஷ் சந்திர போஸோட குரல் ஜப்பானோட சேருங்கன்னு சொல்லுச்சு. இப்படி பல குரல்கள் ஒலிச்சாலும் தேசத்தோட கண்கள் காந்தியத்தான் பார்த்துச்சு, அவரோட முடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை வருது. எல்லா விவாதங்களுக்கும் ஒரு முடிவு கட்டி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப்படுது. அதுதான் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். இது ஒரு சாதாரண தீர்மானம் இல்ல, இனிமே பின்வாங்கவே முடியாதுன்னு செய்யப்பட்ட ஒரு பிரகடனம். பாய்ஞ்ச புலி இனி பின்வாங்காதுன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அறிவிச்ச தருணம் அது. இந்த முடிவு உடனே எடுக்கப்படல, அதுக்கு ஒரு படிமுறை இருந்துச்சு. முதல்ல இந்தியாவோட பாதுகாப்புக்கு பிரிட்டிஷ்காரங்க வெளியே போறது தான் ஒரே வழின்னு காந்தி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்புறம் ஜூலை 14, 1942ல வார்தாவில் காங்கிரஸ் செயற்குழு கூடுது.
சில தலைவர்கள் ஆரம்பத்துல எதிர்த்தாலும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. கடைசியா ஆகஸ்ட் 7, 8 தேதிகள்ல பாம்பேல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடி அந்த தீர்மானத்துக்கு இறுதி ஒப்புதல் கொடுக்குது. அந்த இடத்துல தான் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி காந்தி தன்னோட சரித்திர புகழ்பெற்ற செய் அல்லது செத்துமடி உரையை நிகழ்த்துறாரு. ஒரு கடைசி போருக்கான அறைகூவல் அது. ஆனா அந்த அறைக்கூவலை ஏத்துக்கிட்டு மக்கள் போராட்ட களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட கோரமான முகத்தை காட்டுச்சு. அதோட அதிவேகமான கொடூரமான தாக்குதல் திட்டமிட்டு நடத்த வேண்டிய ஒரு இயக்கத்தை தலைவர்களே இல்லாத ஒரு தன்னிச்சையான மக்கள் யுத்தமா மாத்திடுச்சு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ராத்திரி பம்பாயில தீர்மானம் நிறைவேத்துறாங்க. ஆனா ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடியறதுக்குள்ளேயே காந்தி, நேரு, பட்டேல்னு காங்கிரஸ்ல இருந்த எல்லா தலைவர்களையும் கைது செய்றாங்க. பிரிட்டிஷ் அரசு மின்னல் வேகத்துல தன்னோட முதல் அடியை வச்சு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட தலையை வெட்டிடுச்சு. அதோட அவங்க நிறுத்தல. ஒரு முழுமையான அவசர நிலையை பிரகடனம் செஞ்சாங்க. காங்கிரஸ் கமிட்டிகள் எல்லாம் சட்டவிரோதம்னு அறிவிச்சாங்க. ஆபீஸ்களுக்கு பூட்டு போட்டு நிதியெல்லாம் முடக்குனாங்க. பத்திரிகைகளை பேப்பரையே வெளியிட விடல. பொதுவா மக்கள் கூடுறதுக்கு தடை விதிச்சாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இயக்கத்தோட ஒவ்வொரு நரம்பையும் துண்டிச்சு அதை முளையிலேயே கிள்ளி எறியறது தான் பிரிட்டிஷோட திட்டம். தலைவர்கள் ஜெயில்ல வழிநடத்த யாருமே இல்ல. ஆனா மக்கள் அதுக்காக காத்திருக்கல. அவங்களே தங்களுக்கு தலைவர்களா மாறினாங்க. நாடு முழுக்க தானா போராட்டங்கள் வெடிச்சது. கடையடைப்பு, வேலை நிறுத்தம்னு அகிம்சையா ஆரம்பிச்ச போராட்டம் அரசாங்கத்தோட அடக்குமுறையால வன்முறையா மாறுச்சு. ரயில் பாதைகளை உடைச்சாங்க, டெலிஃபோன் கம்பிகள் அறுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், அரசாங்க கட்டிடங்கள்னு எல்லாமே மக்களோட கோபத்துக்கு இரையாச்சு. சில இடங்கள்ல பிரிட்டிஷ் ஆட்சியே தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் தங்களோட சொந்த தேசிய அரசாங்கத்தையே நிறுவுனாங்க. இப்படி கட்டுக்கடங்காம போன மக்கள் எழுச்சிக்கு மத்தியில ஒரு சில தலைவர்கள் மட்டும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண், ராம் மனோகர் லோகியா, அருணா அசஃப் அலி மாதிரி தலைவர்கள் தலைமறைவா இருந்து இந்த சிதறிப்போன சக்திகளை ஒன்னு சேர்க்கவும் இந்த புரட்சிக்கு ஒரு வழியை காட்டவும் முயற்சி பண்ணாங்க. அவங்க தான் அந்த இயக்கத்தோட மறைமுக வழிகாட்டிகளா இருந்தாங்க. தங்களோட ஆட்சிக்கு எதிரா இவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சி வந்ததை பார்த்த பிரிட்டிஷ் பேரரசு அது வரைக்கும் போட்டிருந்த மனிதாபிமான முகமூடியை கிழிச்சி எரிஞ்சது. அது கட்டவிழ்த்து விட்டது ஒரு ஈவிரக்கமே இல்லாத பயங்கரவாத ஆட்சி. நம்ம சரித்திரத்தோட பக்கங்கள்ல ரத்தத்தால எழுதப்பட்ட ஒரு கருப்பு அத்தியாயம் அது. அவங்களோட அடக்குமுறையை கேட்டா மனித குலமே தலகுனியும். கிராமங்களை மொத்தமா கொளுத்துனாங்க. மக்களை நடுரோட்ல நிக்க வச்சு சாட்டையால அடிச்சாங்க. தலைய மொட்டையடிச்சு செருப்பு மாலைய போட்டு ஊர்வலம் விட்டாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அபராதம் போட்டாங்க. சித்திரவதைகள் ரொம்ப சாதாரணமா நடந்துச்சு. ஆணி அடிச்சாங்க, அடிச்சு உதைச்சாங்க, சொத்துக்களை கொள்ளையடிச்சாங்க. எல்லாத்தை விட கொடுமை, பெண்களோட கண்ணியம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டது. அது ஒரு மிருகத்தனமான வேட்டைனே சொல்லலாம். இவ்ளோ பெரிய மக்கள் சக்தி, இவ்ளோ தியாகம் எல்லாம் இருந்தும் ஏன் இந்த இயக்கத்தை பிரிட்டிஷ்காரங்களால நசுக்க முடிஞ்சது? உடனடியா இது ஏன் தோல்வி அடைஞ்சது? வாங்க இதை கொஞ்சம் ஆழமா நாம அலசி பார்ப்போம். இந்த இயக்கம் பலவீனமாகறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. முதல்ல முக்கியமான காரணம் லீடர்ஷிப் இல்ல. யோசிச்சு பாருங்க, முதல் நாளே எல்லா பெரிய தலைவர்களும் ஜெயில்ல. அப்போ மக்களை யாரு வழி நடத்துவா? ரெண்டாவது, ஒரு தெளிவான பிளான் இல்ல. தலைவர்கள் அரெஸ்ட் ஆனா அடுத்து என்ன செய்யணும்னு யாருக்குமே சொல்லல. அதனால ஒரே குழப்பம். மூணாவது, கோஆர்டினேஷன் சுத்தமா இல்ல. ஒரு ஊர்ல நடக்கிறது இன்னொரு ஊருக்கு தெரியாது. நாலாவது, கம்யூனிகேஷன் கட். செய்திகளை பரிமாறிக்க எந்த வழியுமே இல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க ரொம்ப தெளிவா முழு பலத்தோட அவங்களோட போலீஸ், மிலிட்ரின்னு எல்லாத்தையும் வச்சு தாக்குனாங்க. காந்தி என்ன நினைச்சாரோ அதுக்கு நேர்மாறா நம்ம இந்திய அரசு ஊழியர்கள் கூட பிரிட்டிஷ்க்கு விசுவாசமா இருந்தாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவு. இயக்கத்தோட தோல்விக்கு வெளியிலிருந்து வந்த அடக்குமுறை மட்டும் காரணம் இல்ல, நமக்குள்ளேயும் ஒற்றுமை இல்ல. அது ஒரு பெரிய பலவீனம். முஸ்லீம் லீக் தலைவர் ஜின்னா இது ஒரு ஹிந்து ராஜ்யத்தை கொண்டு வந்துடுன்னு பயந்து முஸ்லிம்களை இந்த போராட்டத்தில் கலந்துக்காதீங்கன்னு சொன்னாரு. இந்து மகாசபையும் இதுக்கு ஆதரவு தரல. சோவியத் யூனியன் போர்க்களத்தில் இறங்கினதால இந்திய கம்யூனிஸ்டுகள் பிரிட்டிஷ் அரசை ஆதரிச்சாங்க. அகாலிகள், கிறிஸ்தவர்கள், சில தலித் தலைவர்கள் கூட அரசாங்கம் பழிவாங்கும்னு பயந்து இதுல பங்கெடுக்கல. இந்தியா தனக்குள்ளேயே பிளவுபட்டு கிடந்துச்சு. அப்போ வெள்ளையனே வெளியேறி இயக்கம் ஒரு முழுமையான தோல்வியா? நிச்சயமா இல்ல. அதோட உடனடி நோக்கம் நிறைவேறலனாலும் அது விட்டுட்டு போன தாக்கம் அதோட தோல்வியை விட பல மடங்கு பெருசு. அதுதான் இன்னிக்கும் அணையாம எரியற அந்த நெருப்பு. ஆமா, வெள்ளையனே வெளியேறி இயக்கம் அடக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அது நம்ம சுதந்திர போராட்டத்தோட தோல்வி இல்ல. அதுதான் அதோட உச்சகட்டம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட இதயத்துல இந்திய மக்கள் இறக்கின கடைசி மற்றும் மிக ஆழமான ஆணி அதுதான். வரலாற்று ஆய்வாளர்கள் இதை 1857ஆம் வருஷ சிப்பாய் புரட்சியோட ஒப்பிடுறாங்க. 1857 வெடிச்சது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வந்த முதல் பெரிய சவால். ஆனா 1942 நடந்தது அந்த சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வச்ச கடைசி மற்றும் மிக வலிமையான மக்கள் புரட்சி. இந்த இயக்கத்தோட உண்மையான வெற்றியே அதோட தாக்கத்துல தான் இருக்கு. அது என்ன சாதிச்சதுன்னு பார்ப்போம்.
ஒன்று, அது இந்திய சமூகத்தில் இருந்த எல்லா தரப்பு மக்களையும், மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், தொழிலாளர்கள்னு ஒரே குறிக்கோளுக்காக உண்ணா சேர்த்துச்சு. 2, சுதந்திரத்துக்காக உயிரையும் கொடுக்க இந்தியர்கள் தயாரா இருக்காங்கன்னு உலகத்துக்கே உரக்க சொல்லுச்சு. 3, ரொம்ப முக்கியமா, இந்திய மக்களோட விருப்பத்துக்கு எதிராக இனிமேலும் அவங்கள ஆள முடியாதுங்கிற உண்மையை பிரிட்டிஷ்காரங்களோட மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி புரிய வச்சது. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வார்னிங். இந்தியாவுல உங்க ஆட்டம் முடிஞ்சதுன்னு எழுதப்பட்ட தீர்ப்பு. அதனால வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வெறும் நசுக்கப்பட்ட ஒரு போராட்டம் இல்ல, அது ஒரு பிரகடனம். அந்த நாளுக்கு பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குமாங்கிறது கேள்வியே இல்ல, எப்போ கிடைக்குங்கிறது மட்டும்தான் கேள்வியா இருந்துச்சு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட கதையை முடிச்சு வச்சு சுதந்திர இந்தியாவோட கதையை தொடங்கி வச்சது அந்த இயக்கம்தான். நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல பல பக்கங்கள் இருக்கு. ஆனா சில பக்கங்கள் மட்டும் ஒரு தனி வழியில பயணிச்சிருக்கு. அகிம்சை மட்டும் போதாது, ஆயுத போராட்டம் தான் ஒரே தீர்வுன்னு நம்பின ஒரு தலைவர், பிரிட்டிஷ் பேரரசை வீழ்த்த அவங்களோட எதிரிகளோடே கைகோர்க்க துணிஞ்ச ஒரு மாவீரன். ஆமாங்க, நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரோட இந்திய தேசிய ராணுவத்தோட வீர வரலாற்றை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த வரிகளை கேளுங்க. இந்தியாவின் இறுதி விடுதலை போர் தொடங்கிவிட்டது. தேசப்பிதாவே, இந்திய சுதந்திரத்திற்கான இந்த புனித போரில் வெற்றி பெற உங்கள் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துகளையும் வழங்குங்க. பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு மாபெரும் புரட்சியோட போர் முழக்கம். சுவாரஸ்யம் என்னன்னா, தேசத்தந்தைன்னு காந்தியை அழைத்து அவரோட ஆசீர்வாதத்தை கேட்டாலும் அவரோட பாதையிலிருந்து முழுமையா வேறுபட்டு ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்த நேதாஜியோட அறைகூவல் தான் இது. சரி, இவ்வளோ பெரிய கிளர்ச்சியாளரோட கதை எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஒரு வசதியான வாழ்க்கையை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு எதுக்காக ஒரு நெருப்பு பாதையை அவர் தேர்ந்தெடுத்தாரு? வாங்க அவரோட வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்துக்கு போலாம். சுபாஷ் சந்திர போஸ் 1997ல ஒரிசாவுல கட்டாக்ல பிறக்கிறாரு. படிப்புல படுசுட்டி. எந்த அளவுக்குன்னா 1920ல இன்னைக்கு இருக்கிற IAS மாதிரி அன்னைக்கு இருந்த மிக உயரிய பதவியான ICS தேர்வுல இந்தியாவிலே 4வது இடத்தை பிடிக்கிறாரு. நினைச்சு பாருங்க, வாழ்க்கை செட்டில்டு. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு அரசாங்கத்துக்காக நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த வருஷமே 1921லேயே அந்த வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு நேரா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து சேர்ந்தாரு. அரசியலுக்குள்ள வந்ததும் அவரோட வேகம் இன்னும் அதிகமாச்சு. வங்காளத்துல CR தாஸ் கூட சேர்ந்து தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவரோட நிர்வாக திறமைய பார்த்து கல்கத்தா மாநகராட்சியோட CEO பதவியே தேடி வந்தது. ஆனா அவரோட தேசியவாத பேச்சுக்களும் செயல்களும் பிரிட்டிஷாருக்கு பிடிக்கல. அதனால பர்மாவுல மாண்ட்ரி சிறையில கொண்டு போய் அடைச்சாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே போஸ் ரொம்ப தெளிவா இருந்தாரு. சுதந்திரம்னா அது முழு சுதந்திரமா இருக்கணும். பிரிட்டிஷ்காரங்க கொடுக்கிற டொமினியன் அந்தஸ்து மாதிரி அரைக்குறை தீர்வுகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது பூரண ஸ்வராஜ், முழுமையான சுதந்திரம். அது மட்டும்தான உறுதியா முழங்கினாரு. காங்கிரஸ்குள்ள போஸோட இந்த அசுர வளர்ச்சி ஒரு பெரிய சித்தாந்த மோதலுக்கு வழிவகுக்குது. ஒரு பக்கம் காந்தியோட அகிம்சை பாதை, இன்னொரு பக்கம் போஸோட தீவிரவாத பாதை. இந்த 2 மாபெரும் சக்திகளும் மோதிக்கொண்ட அந்த காலகட்டத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வருஷம் 1939 காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நடக்குது. இது சாதாரண தேர்தல் இல்லைங்க. சுதந்திர போராட்டத்தோட திசையை யாரு தீர்மானிக்க போறாங்கன்னு முடிவு செய்யற ஒரு பெரிய யுத்தம். காந்தியே நேரடியா ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நிறுத்துறாரு. அவர்தான் பட்டாபி சீதாராமையா. ஆனா அவர் எதிர்த்து களத்துல நின்னது யாரு தெரியுமா? நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அந்த தேர்தலோட முடிவு எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சது. ஏன்னா மகாத்மா காந்தியோட முழு ஆதரவோட நின்ன வேட்பாளரை வெறும் 203 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவரா ஜெயிக்கிறாரு. இது என்ன காட்டுதுன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எதிர்த்தாலும் சாதாரண தொண்டர்கள் மனசுல போஸ் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாருங்கிறத அப்பட்டமா காட்டுச்சு. இந்த ரிசல்ட்டை காந்தியால ஏத்துக்கவே முடியல. அவர் வெளிப்படையா சொன்னாரு, பட்டாபியோட தோல்வி என்னோட தோல்வி. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி போதும். காங்கிரஸ்குள்ள பிளவு எவ்வளோ ஆழமா இருந்திருக்குன்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இது வெறும் 2 நபர்களுக்கு நடுவில் நடந்த போட்டி இல்ல, 2 வேற வேற சித்தாந்தங்களுக்கு நடுவில் நடந்த யுத்தம்னு எல்லாருக்கும் புரிஞ்சது. காந்தி மாதிரியான பெரிய தலைவரோட எதிர்ப்பு, மற்ற தலைவர்களோட ஒத்துழைப்பு இல்லாதது, இதனால போஸால தலைவர் பதவியில நீடிக்க முடியல. அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஆனா போஸ் அதோட முடங்கி போயிடல. அடுத்த மாசமே, அதாவது மே 1939ல காங்கிரஸ்குள்ளே இருந்த தீவிரவாத சிந்தனை கொண்ட இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு புது அமைப்பை ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் தான் போஸோட வாழ்க்கையில ரொம்பவே சவாலான ஒரு சினிமா மாதிரி ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்தியாவிலிருந்து தப்பிச்சு பிரிட்டிஷ்காரங்களோட எதிரிகள்கிட்டயே போய் உதவி கேட்டு ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை அவரு ஆரம்பிக்கிறாரு. ஜனவரி 1941 கல்கத்தாவில் போஸை வீட்டுச் சிறையில வச்சிருக்காங்க. ஆனா அவரால சும்மா இருக்க முடியுமா? மார்வேஷம் போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு.
அதுக்கப்புறம் பெஷாவர், காபூல், மாஸ்கோன்னு பல நாடுகளை கடந்து ஒரு பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச பயணத்துக்கு பிறகு மார்ச் 1941ல ஜெர்மனியோட தலைநகர் பெர்லினுக்கு போய் சேர்றாரு. பாருங்க, இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு. என் எதிரியோட எதிரி எனக்கு நண்பன், இந்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு ஜெர்மனில தம் வேலைகளை ஆரம்பிக்கிறாரு போஸ். முதல்ல சுதந்திர இந்தியா மையம்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அப்புறம் ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமா இந்திய மக்களுக்கு தொடர்ந்து பேசி உத்வேகம் கொடுக்கறாரு. அவ்வளோ ஏன், இந்தியாவோட சுதந்திரத்துக்காக ஹிட்லரையே சந்திச்சு ஆதரவு கேட்கறாரு. அங்க போர்க்கைதிகளா இருந்த இந்திய வீரர்களை எல்லாம் ஒன்னு திரட்டி இந்தியன் லீஜியன்னு ஒரு ராணுவ பிரிவையே உருவாக்குறாரு. போஸ் ஜெர்மனில இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்த அதே நேரத்துல ஆசியாவுல இன்னொரு பக்கம் ஒரு விடுதலை புயல் உருவாகிட்டு இருந்துச்சு. ஜப்பான்ல ராஷ் பிஹாரி போஸ்னு ஒரு மூத்த புரட்சியாளர் ஏற்கனவே இந்திய சுதந்திர லீகையும் முதல் ஐஎன்ஏவையும் ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு. 1943ல சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனிலிருந்து ஆசியாவுக்கு வந்ததும் அந்த பெரியவர் இனி நீதான் சரியான ஆளுன்னு சொல்லி அந்த 2 அமைப்புகளோட முழு பொறுப்பையும் நம்ம நேதாஜி கிட்ட சந்தோஷமா ஒப்படைச்சாரு. பொறுப்பு கைக்கு வந்ததும் நம்ம நேதாஜி சும்மா இல்ல, இந்திய தேசிய ராணுவத்தை, அதாவது ஆசாத் ஹிந்த் ஃபௌஜை ஒரு பக்கா ராணுவமா மாத்தினாரு. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். தனக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் காந்தி, நேரு பேர்கள்ல தனித்தனி படைப்பிரிவுகளை உருவாக்கினாரு. இது எல்லாருடைய போராட்டம்னு காட்டுறதுக்காக. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு பெரிய புரட்சி பெண்களுக்காகவே ஜான்சி ராணி படைன்னு ஒரு தனி ஆயுதப்படையை உருவாக்கினதுதான். அந்த காலத்துல இதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அக்டோபர் 21, 1943 இந்த நாள் இந்திய வரலாறுல ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அன்னைக்கு தான் சிங்கப்பூர்ல நேதாஜி சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறார். இது சும்மா பேச்சுக்கில்ல, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். ஜப்பான், ஜெர்மனி உட்பட 9 நாடுகள் இந்த அரசாங்கத்தை அங்கீகரிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இப்ப நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவை நோக்கி, டெல்லியை நோக்கி நடத்தின அந்த வீரமும் சரித்திரமும் கலந்த பயணத்தை பார்க்க போறோம். செலோ தில்லி, அதாவது டெல்லிக்கு செல்வோம். இது வெறும் கோஷம் இல்லைங்க, இதுதான் அந்த படையோட உயிர் மூச்சு. ஒவ்வொரு வீரனோட ரத்தத்திலையும் ஊறி இந்த மந்திரம். இந்த ஒரு வார்த்தைக்காக தாய் மண்ணை விடுவிக்க தங்களோட உயிரையும் கொடுக்க துணிஞ்சு அவங்க புறப்பட்டாங்க. பிப்ரவரி 1944 ரங்கூன்ல இருந்து அந்த வரலாற்று பயணம் தொடங்குது. மார்ச் 21 பல வருஷங்களுக்கு பிறகு இந்திய தேசிய ராணுவம் பர்மா எல்லையை தாண்டி நம்ம இந்திய மண்ணுல காலடி வைக்குது. நினைச்சு பாருங்க, அந்த வீரர்களுக்கு எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருந்திருக்கும். ஜப்பான் உதவியோட அடுத்த மாசமே கோஹிமா நகரத்தை கைப்பற்றினாங்க. அடுத்த டார்கெட் இம்பால். அவங்களோட முன்னேற்றம் வீராவேசமா இருந்துச்சு. வெற்றி மம்மஷ் கை கெட்டுற தூரத்துல தெரிஞ்சது. ஆனா விதி வேறொரு கணக்கு போட்டு வச்சிருந்தது. திடீர்னு கட்டுக்கடங்காத மழைக்காலம் ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் விடாத மழை, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் படையோட கடுமையான தாக்குதல். சாப்பாடு, ஆயுதங்கள் வர்ற வழியிலையும் தடை. இந்திய தேசிய ராணுவத்தோட வெற்றி பயணம் அங்கேயே நின்னு போச்சு. போரோட முடிவு ரொம்பவே சோகமானது. நேதாஜியோட பயணமும் திடீர்னு முடிவுக்கு வந்தது. ஆனா அவரோட தியாகம் வீண் போகல. அது ஒரு புதிய நெருப்புக்கு தொடக்க புள்ளியா இருந்துச்சு. ஆமா, இது ஒரு தியாகியோட வெற்றி பயணம். ஜப்பான் சரணடைஞ்ச சில நாட்கள்லே ஆகஸ்ட் 18, 1945ல தைவான்ல நடந்த ஒரு விமான விபத்துல நேதாஜி இறந்துட்டாருன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது. அந்த மாபெரும் போராளியோட ஆயுதமேந்திய பயணம் அத்தோட முடிவுக்கு வந்தது. நேதாஜி இல்லனாலும் அவரோட ராணுவம் பத்த வச்ச நெருப்பு அணையல. நவம்பர் 1945ல டெல்லி செங்கோட்டையில ஐஎன்ஏ அதிகாரிகள் மேல பிரிட்டிஷ் அரசாங்கம் தேசத்துரோக வழக்கு போடுறாங்க. அதுல 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஷா நவாஸ் கான், ஒரு முஸ்லிம்; பிரேம்குமார் சாகல், ஒரு இந்து; குர்பக் சிங் தில்லான், ஒரு சீக்கியர். பாத்தீங்களா, இந்த 3 பேருமே நேதாஜியோட ராணுவம் எந்த அளவுக்கு மதங்களை கடந்து ஒற்றுமையா இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ஜுவலந்த உதாரணம். இந்த செங்கோட்டை வழக்கு விசாரணை இந்தியா முழுசையும் உலுக்கி எடுத்தது. ஐஎன்ஏ வீரர்களுக்கு ஆதரவா நாடே பொங்கி எழுந்துச்சு. இந்த எழுச்சியோட உச்சகட்டமா 1946ல பிரிட்டிஷாரோட ராயல் இந்திய கடற்படையிலே ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிச்சது. அப்பதான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒன்று புரிஞ்சுது, இனிமே இந்திய வீரர்களை வச்சுக்கிட்ட இந்தியாவை ஆள முடியாதுன்னு. ஆமா, ஐஎன்ஏ போர்க்களத்துல தோத்திருக்கலாம், ஆனா அது இந்திய மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றியை பெற்றுத்தந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி முடிய போகுதுங்கிறத அது ஆணித்தரமா நிரூபிச்சது. இப்போ ஒரு கேள்வி எழும்புது. நேதாஜி போர்க்களத்துல தோத்து போயிருக்கலாம், ஆனா சுதந்திரத்துக்கான கடைசி போர்ல அவரோட கிளர்ச்சி தான் நமக்கு வெற்றியை தேடி தந்துச்சா? இல்ல அகிம்சை வழி மட்டும் போதுமானதா இருந்துச்சா? இல்ல நேதாஜியோட இந்த ஆயுத போராட்டமும் தியாகமும் தான் பிரிட்டிஷாரை உண்மையிலே பயமுறுத்தி நாட்டை விட்டு வெளியேற வச்சதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த கேள்வி இன்னிக்கும் வரலாற்றுல விடை தேடப்படுற ஒரு பெரிய புதிரா தான் இருக்கு. 1942ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம்ங்கிற அந்த பெரும் நெருப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களோட இரும்பு கரம் கொண்டு அணைச்சிருந்த நேரம். காந்தி, நேருன்னு தேசத்தோட அத்தனை பெரிய தலைவர்களும் சிறை கம்பிகளுக்கு பின்னால. பார்த்தா இந்தியா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அது புயலுக்கு முன்னாடி வர அமைதி. அடுத்த 4 வருஷத்துல நடக்கவிருந்த பேச்சுவார்த்தைகளும் புரட்சிகளும் தான் நம்ம தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற அந்த இறுதி அத்தியாயத்தோட தொடக்கமா அமையப் போகுது. இந்த கதைய நாம ஒரு மேற்கோளோட தொடங்கலாம். வரலாற்று ஆசிரியர் பிபின் சந்திரா சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, 1946ல பிரிட்டிஷாரோட கொள்கையில ஒரு ஆச்சரியமான மாற்றம் தெரிஞ்சது. அது என்னன்னா, முதல் முறையா அவங்க ஒரு ஐக்கிய இந்தியாவை உருவாக்க விரும்புற மாதிரி ஒரு தோற்றம் உருவாச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. பிரிவினைங்கிற வித ரொம்ப ஆழமா வேரூன்றி போன ஒரு மண்ணுல ஒற்றுமைங்கிற செடியை எப்படிங்க வளர்க்க முடியும்? அது அவ்வளோ சுலபமான பாதையா என்ன? இல்லவே இல்ல. அது நெருப்பாறுகள் நிறைஞ்ச ஒரு பாதையா தான் இருந்துச்சு. சரி, இந்த கொந்தளிப்பான காலகட்டத்தை நாம நல்லா புரிஞ்சுக்க ஒரு 6 கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த பெரும் முட்டுக்கட்டை பத்தி பாப்போம். அப்புறம் ஒற்றுமைக்காக என்னென்ன முயற்சிகள் நடந்தது, அதுக்கப்புறம் இந்த சமநிலைங்கிற ஒரு பெரிய சிக்கல் எப்படி வந்தது, மக்களோட எழுச்சி, அப்புறம் தேர்தல் முடிவுகள், கடைசியா பிரிட்டனோட அந்த இறுதி முயற்சி என்ன ஆச்சுன்னு ஒன்னொன்னா நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த அரசியல் முட்டுக்கட்ட. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அடக்கப்பட்டதுக்கப்புறம் இந்தியாவுல ஒருவித அரசியல் வெற்றிடமே உருவாகி இருந்துச்சுன்னு சொல்லலாம். காங்கிரஸோட பெரிய தலைவர்கள் எல்லாரும் ஜெயில்ல. தேசத்தோட குரலே நசுக்கப்பட்டது மாதிரி ஒரு சூழல். ஆனா பாருங்க, அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான புயல் உருவாயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அரசியல் மௌனத்தை உடைக்க ஒருத்தர் முடிவெடுத்தார். 74 வயசுல காந்திஜி அஹிம்சைங்கிற தன்னோட சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார். அவர் மேல பிரிட்டிஷ் அரசாங்கம் சுமத்தின பொய் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து 1943 பிப்ரவரி 10ஆம் தேதி 1 நாள் 2 நாள் இல்ல, முழுசா 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சார். சும்மா சொல்லக்கூடாது, தேசமே கொந்தளிச்சு போச்சு. வைஸ்ராயோட நிர்வாகக் குழுவுல இருந்த 3 இந்திய உறுப்பினர்கள் யோசிக்கவே இல்ல, தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. காந்தியோட உடல்நிலை ரொம்ப மோசமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் இறந்துடுவார்னே முடிவு பண்ணிக்காங்க. எவ்வளோ தூரம்னா, அவரோட இறுதிச் சடங்குக்காக சந்தனக்கட்டைகள் கூட சேகரிக்கப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, அந்த மகாத்மா மரணத்தையே ஜெயிச்சு மீண்டு வந்தார். ஒட்டுமொத்த நாடும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. காந்தியோட அந்த உண்ணாவிரதம் சும்மா ஒரு நிகழ்வா முடியல, அது உண்டாக்கின அதிர்வலைகள் வருஷக்கணக்கா இருந்த அந்த அரசியல் முட்டுக்கட்டையில முதல் விரிசலை ஏற்படுத்துச்சு. சரி, அந்த விரிசலை ஒரு பாதையா மாத்தலாமேன்னு ஒருத்தர் முயற்சி பண்ணார். அவர்தான் நம்ம சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இதுதான் ராஜாஜி ஃபார்முலா இல்லனா சிஆர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு ஒரு சாதுரியமான திட்டம்னு. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம் லீக் காங்கிரஸோட சேர்ந்து ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கணும். அடுத்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முஸ்லிம்கள் ரொம்ப அதிகமா இருக்கிற பகுதிகளை கரெக்டா வரையறுக்கணும். அங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயுமே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும். உங்களுக்கு பாகிஸ்தான தனிநாடு வேணுமா இல்ல இந்தியாவோடவே இருக்கணுமான்னு கேட்கணும். ஒருவேளை மக்கள் தனிநாடு தான் வேணும்னு சொன்னா சரி, ஆனா பாதுகாப்பு, வர்த்தகம், தகவல் தொடர்பு மாதிரி சில முக்கியமான துறைகள்ல நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் செயல்படணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆனா இது எல்லாமே நடக்கணும்னா ஒரே ஒரு நிபந்தனை தான், பிரிட்டன் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். பாத்தீங்களா, இது ஒரு அருமையான சமரச முயற்சி. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த திட்டம் 2 பக்கமும் பலத்த எதிர்ப்பை சந்திச்சு படுதோல்வி அடைஞ்சது. ஜின்னா என்ன சொன்னார் தெரியுமா? பொது வாக்கெடுப்புல முஸ்லிம்கள் மட்டும்தான் வாக்களிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் மூலமா கிடைக்கிற பாகிஸ்தான ஊனமான, முடமான, செல்லரித்த பாகிஸ்தான்னு சொல்லி அடியோடு நிராகரிச்சார். சரி, இவர்தான் இப்படின்னா, இன்னொரு பக்கம் காங்கிரஸும் ஹிந்து மகாசபையும் கொதிச்சு போனாங்க. பிரிவினைங்கிற கொள்கையை எப்படி நாம ஏத்துக்க முடியும்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. கடைசியா செப்டம்பர் 1944ல நடந்த காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தையும் படுதோல்வி. ஜின்னா தன்னோட இரு தேச கொள்கையிலிருந்து 1 இன்ச் கூட பின்வாங்க தயாரா இல்ல. சரி, ராஜாஜி திட்டம் தோல்வியடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஆனா இந்த தடவை பேரிட்டி, அதாவது சமநிலைங்கிற ஒரே ஒரு வார்த்தை ஒரு பெரிய புதிரா மாறி அதுக்கப்புறம் வந்த எல்லா முயற்சியையும் தடம்புரள வச்சிருச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். 1945 ஜனவரியில ஒரு ரகசிய முயற்சி நடந்தது. காங்கிரஸை சேர்ந்த பூலாபாய் தேசாயும் முஸ்லீம் லீகை சேர்ந்த லியாக்கத் அலி கானும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்தியில அமைய போற இடைக்கால அரசாங்கத்துல காங்கிரஸும் லீகும் சரிசமமான எண்ணிக்கையில உறுப்பினர்களை நியமிப்பாங்க. மீதி 20% இடங்கள் மற்ற சிறுபான்மையினருக்கு. கேட்க நல்லாதானே இருக்கு. ஆனா என்னாச்சுன்னா, இந்த ஒப்பந்தம் 2 கட்சிகளோட தலைமைக்கிட்டையும் அதிகாரப்பூர்வமா போறதுக்கு முன்னாடியே வெளியே கசிஞ்சிருச்சு. அவ்வளோதான், 2 கட்சிகளுமே இதை நிராகரிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு தோல்வி.
அடுத்ததா களத்துல இறங்குனது அப்போதைய வைஸ்ராய் வேவல் பிரபு. அவரோட திட்டத்துக்கு பேரு வேவல் திட்டம். இதுல என்ன சொன்னாங்கன்னா, இனிமே வைஸ்ராய் நிர்வாக குழுவுல வைஸ்ராயும் ராணுவ தளபதியும் தவிர மத்த எல்லாருமே இந்தியர்களா தான் இருப்பாங்கன்னு அறிவிச்சாங்க. கேட்க நல்லதா இருக்கு, ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த திட்டம் கட்சிகளுக்கு இடையில சமநிலையை கேட்கல, அதுக்கு பதிலா ஜாதி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சமமான இடங்கள்னு சொல்லி ஒரு வகுப்புவாத சமநிலையை முன்னிறுத்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு மாற்றமும் கூட. சரி, இந்த வேவல் திட்டத்தை பத்தி விவாதிக்கிறதுக்காக 1945 ஜூன் 25 சிம்லால ஒரு மாநாடு கூட்டினாங்க. காந்திஜியோட சேர்த்து மொத்தம் 21 முக்கிய இந்திய தலைவர்கள் அதுல கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் எப்படியாவது ஒரு தீர்வு கிடைச்சிரும்னு பெரிய நம்பிக்கையோட போனாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த மாநாடு இருந்த முட்டுக்கட்டைய உடைக்கல, அதுக்கு பதிலா அதை இன்னும் கெட்டியாக்கிடுச்சு. பிரச்சனை எங்க வெடிச்சதுன்னா ஜின்னாவோட கோரிக்கையில தான். அவர் என்ன சொன்னார்னா, நிர்வாக குழுவுக்கு நியமிக்கப்படுற எல்லா முஸ்லிம் உறுப்பினர்களையும் முஸ்லிம் லீக் மட்டும்தான் நியமிக்கும்னு ஒரே பிடிவாதமா இருந்தார். யோசிச்சு பாருங்க, இதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் ஹிந்துக்களோட கட்சி தானே, அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால காங்கிரஸ் ரொம்ப உறுதியா சொல்லிடுச்சு, முடியவே முடியாது, நாங்க ஒரு தேசிய கட்சி, நாங்க முஸ்லிம்கள் உட்பட எந்த சமூகத்திலிருந்தும் உறுப்பினர்களை நியமிப்போன்னு. இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் நடுவுல இருந்த இடைவெளியை யாராலையும் சரி செய்ய முடியல. சிம்லா மாநாடு படுதோல்வியில முடிஞ்சது. இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் மட்டத்துல நடந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஒன்றாக தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தப்போ களம் மெதுவா மக்களோட கைக்கு மாற ஆரம்பிச்சுது. இனிமே போராட்டம் நீதிமன்ற அறைகள்ல இல்ல, கடற்படை கப்பல்கள்லேருந்து வெடிக்க ஆரம்பிச்சுது. பிரிட்டிஷ் பேரரசையே உழுக்குன அந்த மக்கள் எழுச்சிகள் ஆரம்பமானது. 1945 வருஷத்தோட குளிர்காலம் பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு அதிருப்தியான காலமாவே மாறிச்சு. நவம்பர் 21 இந்திய தேசிய ராணுவத்தோட INA அதிகாரிகளை விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு எதிரா கால்கட்டால பெரிய போராட்டங்கள் வெடிச்சுது. அது அடங்குறதுக்குள்ள பிப்ரவரி 11 INA அதிகாரி ரஷீத் அலிக்காக கால்கட்டா வீதிகள் மறுபடியும் மக்கள் வெள்ளத்துல மூழ்கிச்சு. கடைசியா பிப்ரவரி 18 பம்பாயிலிருந்து ராயல் இந்தியன் கடற்படையில ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி தீ பத்திக்குச்சு. இந்த கடற்படை கிளர்ச்சியோட வீச்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை உண்மையிலேயே உலுக்கி எடுத்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 20,000 கடற்படை வீரர்கள் இந்த வேலைநிறுத்தத்துல பங்கெடுத்தாங்க. நினைச்சு பாருங்க, இது பிரிட்டிஷ் பேரரசோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சது. இந்த கிளர்ச்சி எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? HMIS தல்வாருங்கிற கப்பல்ல PC தத் அப்படிங்கிற ஒரு வீரர் வெள்ளையனே வெளியேறும்னு எழுதினதுக்காக கைது செய்யப்பட்டார். அவ்வளவுதான், பத்திக்குச்சு. அந்த ஒரு சின்ன பொறி காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. கராச்சி, சென்னை, கல்கத்தான்னு இந்தியா முழுக்க 78 கப்பல்களுக்கும் 20 கடலோர தளங்களுக்கும் இந்த கிளர்ச்சி பரவியது. இதுக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருந்துச்சுன்னா, பம்பாயில லட்சக்கணக்கான மக்கள் இந்த வீரர்களுக்காக வேலை நிறுத்தம் செஞ்சு ராணுவத்தோடவும் போலீஸோடவும் நேரடியா மோதுனாங்க. மறுபடியும் வரலாற்றாசிரியர் பிபின் சந்திரா சொல்றதே நாம இங்க சொல்லலாம். இந்தியா ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்றது. INA வழக்கு விசாரணைகளும் சரி, இந்த கடற்படை கிளர்ச்சியும் சரி, இது ரெண்டுமே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடிக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை மணி. சரி, ஒரு பக்கம் மக்கள் இப்படி கிளர்ச்சியில ஈடுபட்டு இருந்தப்போ, இன்னொரு பக்கம் பிரிட்டன்லயும் இந்தியாவிலையும் தேர்தல்கள் நடந்துச்சு. அந்த தேர்தலோட முடிவுகள் தான் சுதந்திரத்துக்கான பாதைய ரொம்ப தெளிவா வரையறுக்க போகுது. 1945 ஜூலை மாசம் பிரிட்டன்ல ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்துச்சு. கிளெமெண்ட் அட்லி தலைமையிலான தொழிலாளர் கட்சி தேர்தல்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சியை எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருவோன்னு சொன்ன மாதிரியே அதோட முதல் படியா அந்த வருஷம் கடைசியில இந்தியாவுல பொது தேர்தல்கள் நடக்கும்னு அறிவிச்சாங்க. இது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. தேர்தல் முடிவுகள் வந்தது. அந்த முடிவுகள் இந்தியா அரசியல் ரீதியா எவ்வளவு ஆழமா பிளவுபட்டிருக்குங்கிறத அப்பட்டமா காமிச்சது. எப்படின்னு பாருங்க, காங்கிரஸ் முஸ்லீம் அல்லாத வாக்குகள்ல 91.3% வாங்கி பொது தொகுதிகள் எல்லாத்தையும் அள்ளிருச்சு. அதே சமயம் முஸ்லிம் லீக் முஸ்லிம் வாக்குகள்ல 86.6% வாங்கி மத்திய சட்டமன்றத்துல முஸ்லிம்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 30 இடங்களையும் கைப்பற்றுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? இனி இந்தியாவுல 2 அரசியல் சக்திகள் தான், காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக். அது நிரூபணமாகிருச்சு. இப்போ பிரிட்டிஷ் அரசுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் மக்கள் எழுச்சி, இன்னொரு பக்கம் இந்த பிளவுபட்ட தேர்தல் முடிவுகள். இது ரெண்டும் சேர்ந்து அவங்கள ஒரு இறுதி முடிவை எடுக்க வச்சுது. அதுதான் அவங்களோட கடைசி நம்பிக்கையாவும் இருந்துச்சு. அவங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ஒன்னு, INA போராட்டங்களும் கடற்படை கிளர்ச்சியும் என்ன சொல்லுச்சுன்னா, இனிமேலும் இந்திய ராணுவத்தோட விசுவாசத்தை நம்பி இங்க இருக்க முடியாதுன்னு. 2வது, 1945 தேர்தல் முடிவுகள் இனி பேச்சுவார்த்தை நடத்துறதுனா அது இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லிம் லீகும் மட்டும்தான், வேற யாரும் இல்லைன்னு பட்டவர்த்தனமா காட்டிடுச்சு.
அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சியை அறிவிச்சது. அதிகாரத்தை சுமூகமா மாத்தி தர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த சாதாரண ஆட்களே இல்ல, தங்களோட அமைச்சரவையிலே இருந்தே 3 முக்கிய அமைச்சர்களை இந்தியாவுக்கு அனுப்ப போறதா சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் வரலாற்று புகழ்பெற்ற கேபினட் மிஷன் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு. இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்திய தலைவர்களாலேயே தீர்க்க முடியாத இந்த பிரச்சனையில இந்த 3 பிரிட்டிஷ் அமைச்சர்களாலும் ஜெயிக்க முடிஞ்சதா? இந்த பெரிய துணை கண்டம் துண்டு துண்டா சிதறாம அவங்களால தடுக்க முடிஞ்சதா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நம்ம தேசத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போறதா இருந்துச்சு. ஆயிரத்தி 1947 இந்திய வரலாத்துல இந்த வருஷம் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சோகம். ஒரே நேரத்துல சுதந்திரம் கிடைச்ச ஆனந்தமும் இருந்துச்சு, நாடு 2ஆ பிரிஞ்ச ரத்த கலரியும் நடந்துச்சு. வாங்க, சரித்திரத்துல ரொம்ப முக்கியமான ஆனா அதே சமயம் ரொம்ப வேதனையான அந்த காலகட்டத்துக்குள்ள நாம இப்ப பயணம் பண்ணலாம். ஒரு தேசத்தோட பிரிவினைக்கு காரணமான ஒரு சித்தாந்தத்தை ஒரே வரியில சொல்ல முடியுமா? முகமது அலி ஜின்னா சொன்னாரு, இந்தியாவில இஸ்லாம் முழுசா அழிஞ்சு போகாம காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே வழி பாகிஸ்தானை உருவாக்குறது தான். இந்த வார்த்தைகள் தான் அன்னை ராஜகீய புயலோட மையமா இருந்துச்சு. சரி, இந்த வரலாற்று பயணத்துல நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்? முதல்ல பிரிட்டனோட கடைசி அறிவிப்பு, அப்புறம் மவுண்ட் பேட்டன் கொண்டு வந்த திட்டம், அந்த நடுராத்திரியில கிடைச்ச சுதந்திரம், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க நிஜமாவே ஏன் இங்கிருந்து போனாங்க, கடைசியா இந்த பெரிய சோகத்தை அதாவது பிரிவினைய தடுக்கவே முடியலையா? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த முடிவுக்கான ஆரம்ப புள்ளிக்கு போவோம். 2வது உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தே ஆகணும்னு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அது என்ன முடிவு? ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க? 1947 இந்தியா ஒரு கொதிநிலையில இருந்துச்சு. நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் முஸ்லிம் லீகோட ஒத்துழைப்பு இல்லாததால முடங்கி போயிருந்தது. அரசியல் சாசனத்தை உருவாக்குற வேலையும் நடக்கல. நாடு முழுக்க வகுப்புவாத கலவரங்கள், வன்முறை. அப்போ வைஸ்ராயா இருந்த வேவலால இந்த நெருப்பு அணைக்கவே முடியல. தேசமே என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்துச்சு. இந்த அரசியல் குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க லண்டன்ல இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பும் வந்துச்சு. பிரிட்டிஷ் பிரதமர் கிளிமெண்ட் ஆட்லி பிப்ரவரி 20, 1947 3 முக்கியமான விஷயங்களை தெளிவா சொன்னாரு. 1, ஜூன் 1948க்குள்ள நாங்க இந்தியாவை விட்டு முழுசா வெளியேறிடுவோம். 2, அதிகாரத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறத நாங்களே முடிவு செய்வோம். 3, இந்த எல்லா மாற்றங்களையும் சரியா செஞ்சு முடிக்க இதோ வராரு ஒரு புதிய வைஸ்ராய், அவர்தான் மவுண்ட் பேட்டன் பிரபு. இப்பதான் என்ட்ரி கொடுக்கறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்தியாவோட சிக்கலான அரசியல் முடிச்சு அவிழ்க்கிற பெரிய பொறுப்பு அவரோட கையில. அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம்தான் ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி எழுத போகுது. மார்ச் 22, 1947 மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வராரு. வந்த வேகத்திலேயே காந்தி, ஜின்னா, நேரு, படேல்னு எல்லா முக்கிய தலைவர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிட்டாரு. நேரம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்துச்சு. அழுத்த உச்சகட்டத்துல இருந்துச்சு. ஒரு தேசத்தோட தலையெழுத்தே அந்த பேச்சுவார்த்தைகள்ல தான் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆனா பாருங்க, மவுண்ட் பேட்டனுக்கு இருந்த சவால் எவ்ளோ பெருசுன்னு. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கருத்து. பிரிவினையே வேணாம், வேணும்னா ஜின்னாவையே பிரதமராக்குங்கன்னு காந்தி சொன்னாரு. ஆனா ஜின்னாவோ தனி பாகிஸ்தான் வேணுங்கிறதுல மலை மாதிரி உறுதியா நின்னாரு. நேரு இதை தவிர்க்க முடியாத ஒரு கெட்ட விஷயம்னு ஏத்துக்கிட்டாரு. பட்டேல் இதை தவிர்க்கவே முடியாதுன்னு நம்பினாரு. ஆனா அபுல் கலாம் ஆசாத் மட்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்தியா பிரியக்கூடாதுன்னு போராடினாரு. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் ஒரு முடிவுக்கு வராரு. பிரிவினை தான் ஒரே தீர்வு. ஒரு முதல் திட்டத்தை ரெடி பண்றாரு. ஆனா மே 10 சிம்லால அந்த திட்டத்தை நேரு கிட்ட காட்டினதும் நேருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இது இந்தியாவை துண்டு துண்டா ஆக்கிடும்னு சொல்லி அந்த திட்டத்தை அப்பவே நிராகரிச்சிட்டாரு. இதனால அதிர்ச்சியான மவுண்ட் பேட்டன் உடனே விபி மேனனோட உட்கார்ந்து ஒரு புது திட்டத்தை உருவாக்குனாரு. இதுதான் ஜூன் 3, 1947 அறிவிக்கப்பட்ட அந்த கடைசி திட்டம். பிரிவினைக்கான ஒரு வரைபடம்னே சொல்லலாம். அதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசியல் சாசனம் விரும்பாத பகுதிகளுக்கு பொருந்தாது, பஞ்சாபும் பெங்காலும் பிரிக்கப்படும், சிந்து மாகாணம் தன்னோட எதிர்காலத்தை தானே முடிவு செஞ்சுக்கலாம், வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்துல மக்கள் கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தப்படும். இதோட இந்தியா அதிகாரப்பூர்வமா பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சு. ஜூன் 9 முஸ்லிம் லீக் இந்த திட்டத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஜூன் 12 காங்கிரஸ் செயற்குழுவும் சம்மதிச்சுது. ஜூன் 15க்குள்ள அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இதை ஏத்துக்கிட்டாங்க. சில பேர் எதிர்த்தாலும் பாகிஸ்தான் ஒரு புது தேசம் உருவாகிறது உறுதியாயிடுச்சு. இப்போ இத்தனை வருஷ போராட்டத்தோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம்.
அந்த சுதந்திரம் கிடைச்ச தருணம் விதியோட இந்தியா செஞ்சுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம்னு சொல்லலாம். சட்டப்படி பாத்தீங்கன்னா இந்த மாற்றம் ரொம்ப வேகமா நடந்துச்சு. இந்திய சுதந்திர மசோதாவை ஜூலை 4ஆம் தேதி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல கொண்டு வராங்க. வெறும் 2 வாரத்துல ஜூலை 18ஆம் தேதி அதுக்கு அரசரோட ஒப்புதல் கிடைச்சு சட்டமா மாறிடுச்சு. இந்த சட்டம் ஆகஸ்ட் 15, 1947 இருந்து இந்தியா பாகிஸ்தான் 2 சுதந்திரமான டொமினியன்களை, அதாவது பிரிட்டிஷ் காமன்வெல்த்துக்கு கீழே இருக்கிற தன்னாட்சி நாடுகளை உருவாக்குச்சு. நடுராத்திரி நேரத்துல இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது இந்தியா புது வாழ்க்கைக்கும் சுதந்திரத்துக்கும் கண்விழிக்கும். இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட இந்த வார்த்தைகள் தான் ஒரு புது யுகத்தோட பிறப்ப உலகத்துக்கே அறிவிச்சுது. சரி, சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பிரிட்டிஷ்காரங்க அவ்வளவு சுலபமா விட்டுட்டு போனதுக்கு காரணம் என்ன? அவங்களோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்துச்சு? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பிரிட்டிஷ் மகாராயோட கிரீடத்திலேயே ரொம்ப பிரகாசமான வைரம்னு இந்தியாவை சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை இலக்க அவங்க ஏன் சம்மதிச்சாங்க? உண்மையிலே அவங்க மனசு திருந்தி போனாங்களா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? பிரிட்டன் வெளியேறதுக்கு 2 பக்கமும் அழுத்தம். இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டம் ஒரு பெரிய நெருப்பு மாதிரி பரவிட்டு இருந்துச்சு. அதிலும் குறிப்பா INA வீரர்கள் மேல போட்ட வழக்கு மக்கள் கோபத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. அதே சமயம் உலகப் போர்ல ஜெயிச்சாலும் பிரிட்டனோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்களோட ராணுவ பலமும் குறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல பிரதமர் அட்லிக்கு இந்தியா மேல ஒரு அனுதாபம் இருந்ததும் மத்த உலக நாடுகள் கொடுத்த அழுத்தமும் சேர்ந்து அவங்கள வெளியேற வச்சுது. இது வெறும் நாட்டை விட்டுட்டு போறது மட்டும் அல்ல, இதுக்கு பின்னால ஒரு தந்திரமான கணக்கு இருந்துச்சு. சரி, நேரடியா ஆள முடியலனாலும் பரவாயில்ல, காமன்வெல்த் மூலமா நம்ம செல்வாக்கையும் வியாபாரத்தையும் தக்க வச்சுக்கலான்னு நினைச்சாங்க. பல வருஷமா அவங்க செஞ்ச பிரித்தாளும் சூழ்ச்சியோட கடைசி அத்தியாயம்தான் இந்த பிரிவினை. இந்திய தலைவர்களும் நாட்டை ஆள தயாரா இருந்தாங்க. அதே சமயம் கட்டுப்படுத்த முடியாத கலவரங்களும் இனிமே இங்க இருக்கிறது நமக்கு நல்லதில்லைன்னு அவங்களுக்கு உணர்த்துச்சு. இப்ப நாம இந்த கதையோட ரொம்பவும் வேதனையான, சர்ச்சையான ஒரு கேள்விக்கு வரோம். லட்சக்கணக்கான உயிர்களையும் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையையும் காவு வாங்கின அந்த பிரிவினை, அதை உண்மையிலே தடுக்கவே முடியலையா? வரலாற்று அறிஞர்கள் கிட்ட இதுக்கு 2 விதமான பதில் இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா, இதை தடுக்கவே முடியாது, ஏன்னா ஹிந்து முஸ்லீம் சமூகங்களுக்கு நடுவில் இருந்த விரிசல் ரொம்ப ஆழமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இல்ல, இது ஒரு விபத்து, மவுண்ட் பேட்டன் அல்லது இந்திய தலைவர்கள் எடுத்த சில தவறான அரசியல் முடிவுகள் தான் இவ்ளோ பெரிய சோகத்துக்கு காரணம்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. யோசிச்சு பாப்போமா, ஒருவேளை காந்தி மாதிரி பெரிய தலைவர்கள் இந்த பிரிவினை திட்டத்தையே எதிர்த்து இன்னொரு பெரிய மக்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தா வரலாறு வேற மாதிரி இருந்திருக்குமா? ஒன்றுபட்ட இந்தியாவை நம்மால காப்பாத்திருக்க முடியுமா? இதுக்கு பதிலில்லாத ஒரு கேள்வி. உண்மையில ஒன்றுபட்ட இந்தியாவை தன் உயிரா நினைச்ச காந்தியாலேயே ஒன்னும் பண்ண முடியல. இடைக்கால அரசாங்கம் சரியா செயல்படாததும் நாடு முழுக்க நடந்து கட்டுக்கடங்காத வன்முறையும் அவரையே ஒரு கட்டத்துல இந்த பிரிவினைங்கிற கொடூரமான உண்மையை ஏத்துக்கிற நிலைக்கு தள்ளிடுச்சு. இதுதான் அந்த காலத்தோட மிகப்பெரிய சோகம். கடைசியா நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தோட தனித்துவமான பாரம்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆயுத புரட்சி இல்ல, இது ஒரு படிப்படியான பரிணாம வளர்ச்சி. ஒரே ஒரு கட்சி மட்டும் போராடி இதை வாங்கல, பலவிதமான கருத்துக்கள் கொண்ட மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நடத்தின ஒரு மாபெரும் இயக்கம் இது. இந்த இயக்கத்தோட ஜனநாயகமும் பன்மைத்துவமும் தான் இன்னைக்கு இருக்கிற நவீன இந்தியாவுக்கு அசைக்க முடியாத அடித்தளமா இருக்கு. பிரிவினையோட இரத்த கரையோட கிடைச்ச அந்த சுதந்திரம் நமக்கு என்னத்தை விட்டுட்டு போயிருக்கு? 1947 எடுத்த அந்த முடிவுகளோட நிழல் இன்னைக்கும் இந்த துளைக்கண்டத்தோட அரசியலையும் மக்களையும் எப்படி வடிவமைச்சிட்டு இருக்கு? இது வரலாறு இன்னைக்கும் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆழமான கேள்வி.